இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்திய அருட்பணியின் தந்தை என்றும் வங்காள உரைநடையின் தந்தை என்றும் போற்றப்பட்ட வில்லியம் கேரி அவர்கள் 1761ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தார். அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தார். அவர் தன்னுடைய மேசையின் மீது உலக வரைபடத்தை வைத்து ஜெபிப்பது அவரது வழக்கமாயிருந்தது. குறிப்பாக இந்திய தேசத்திற்காக அதிக பாரத்தோடு ஜெபித்து வந்தாராம். மிஷனரிகளை அனுப்பும் குழுவினரிடம் தான் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்ல விரும்புவதால் தன்னை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டாராம். அப்பொழுது ஒருவர், கர்த்தர் மக்களை மனம் திரும்ப செய்ய நினைத்தால் அதை அவர் பார்த்து கொள்வார், நீ உட்கார் என்று அவமதித்தாராம். மற்றொருவர், நீ ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இகழ்ந்தாராம். வில்லியம் கேரி அவரிடம், நான் செருப்புகள் செய்யும் தொழிலாளி அல்ல, கிழிந்த செருப்புகளை தைக்கும் தொழிலாளி என்று தாழ்மையுடன் பதிலளித்தாராம். அவரது ஜெபம் மற்றும் விடாமுயற்சியினால் இந்தியாவிற்கு சென்று ஊழியம் செய்ய அனுமதி கிடைத்தது. அவர் தன் நெருக்கமான நண்பர்களிடம், பாவமும் அறியாமை என்னும் இருளின் குழியிலும் மூழ்கி கிடக்கும் இந்திய மக்களை காப்பாற்ற குழிக்குள் இறங்க இருக்கின்றேன். நீங்கள் என்னை ஜெபம் மற்றும் ஆதரவு என்ற கயிறுகளினால் தாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றாராம். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த கப்பலில் வில்லியம் கேரியும் அவரது குடும்பத்தினரும் பயணித்தனர். அப்பொழுது அவருக்கு வயது 33. 5 மாத கப்பல் பயணத்தில் அவர் வங்காள மொழியை கற்றார். 1793ஆம் ஆண்டு இந்தியாவில் கல்கத்தாவில் வில்லியம் கேரி கால் பதித்தார். இந்தியாவில் அவர் செய்த பணிகள் மகத்தானவைகளாகும். அவரது பணியில் பல சோதனைகளை சந்தித்தாலும் அவைகளை சாதனைகளாக மாற்றினார். ஆசியாவில் செய்தித்தாள், நீராவியால் இயங்கும் என்ஜின், சேமிப்பு வங்கி, தாவரவியல் சங்கம் ஆகியவற்றை முதலாக கொண்டு வந்தார். இந்தியாவில் அப்பொழுது இருந்த சதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் போன்ற சமுதாய தீமைகளை வேருடன் அகற்றினார். அரசாங்க உதவியுடன் மக்கள் வாழ்வில் ஒளி ஏற்றினார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் பேசப்படும் 20 முக்கிய மொழிகளில் முழு வேதாகமத்தையும் 40 மொழிகளில் புதிய ஏற்பாட்டையும் வில்லியம் கேரி மொழிபெயர்த்தார். அனாதை இல்லம், வேதாகம கல்லூரி, தொழுநோயாளிகளின் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார். 22 ஆண்டுகளில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி 26 திருச்சபைகளையும் நிறுவினார். இந்திய அரசாங்கம் வில்லியம் கேரி அவர்களின் தியாகமான பணியை கண்டு அவரை கௌரவிக்கும் விதத்தில் 1993ஆம் ஆண்டில் அவருடைய உருவம் பதித்த தபால் தலையை வெளியிட்டது. ஊழியத்தில் அவர் பட்ட பாடுகள் விவரிக்க முடியாதவைகள். தன்னுடைய 5வது மகன் பீட்டர் அப்பொழுது இந்தியாவில் இருந்த மூளை காய்ச்சலினால் மரித்து போனான். அடக்கம் செய்ய ஒருவரும் முன்வராத நிலையில் அவரே தன் மகனை தோளில் சுமந்து சென்று அடக்கம் செய்தார். 20 ஆண்டுகள் மிகவும் கடினமாக உழைத்து சேகரித்து பாதுகாத்து வைத்த அத்தனை மொழிபெயர்ப்புகளும் அச்சகமும் தீக்கிரையாக்கப்பட்டன. தளராமல் மீண்டும் அவைகளை உருவாக்கினார். இவர் பணியாற்றிய 41 ஆண்டுகளில் ஒரு முறை கூட தன் சொந்த தேசத்திற்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தன்னுடைய 73வது வயதில் மரித்த அவர் இந்தியாவிலேயே அடக்கம் செய்யப்பட்டார். வில்லியம் கேரி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கல்கத்தாவில் உள்ள செராம்பூர் பல்கலைக்கழகம் இன்றும் அவரது ஊழியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. வில்லியம் கேரி அவர்கள் மரிக்கும் கடைசி தருணத்தில் அவரது நண்பரான அலெக்சாண்டர் டர்ஃப் அவர்கள் வில்லியம் கேரி அவர்களிடம் அவர்கள் செய்த ஊழியங்களை குறித்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தாராம். அவரை இடைமறித்த வில்லியம் கேரி அவர்கள், நண்பரே, இந்த வில்லியம் கேரி மரித்த பிறகு என்னை பற்றி பேசாமல் என்னுடைய இரட்சகரை பற்றி பேசுங்கள் என்றாராம்.
வில்லியம் கேரி அவர்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, சிறியவனாகிய என்னையும் பணி செய்ய பயன்படுத்தும். அவருடைய முழக்கம் கர்த்தரிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய் என்பதாகும். ஆம், என கருமையானவர்களே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்தினது போல இன்று உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தொனித்துக் கொண்டே இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன் என்ற இந்த சத்தத்தை கேட்ட ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்ததோடு உலகம் முழுவதும் மிஷனரிகளாக சென்று ஊழியம் செய்துள்ளனர். இந்தியாவிற்கு வந்து இந்திய மக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்த மிஷனரிகள் ஏராளமானோர். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளின் காதில் கேட்ட யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம் இன்று உங்களுக்கு கேட்கவில்லையா? இல்லை, வெளிநாட்டிலிருந்து வில்லியம் கேரியை போல மிஷனரிகள் வருவார்கள் என்று காத்திருக்கிறீர்களா? அதற்கான சாத்தியம் தற்பொழுது நம் இந்திய தேசத்தில் இல்லை. நம் தேசத்து மக்களுக்கு நாம் தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை அறிவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்தியாவின் மிஷனரிகள் என்ற உணர்வோடு சுவிசேஷ பணிக்காக நம்மால் இயன்றதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூடப்பா அழிந்து கொண்டிருக்கிறப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்து மக்களுக்காக பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கொண்டிருக்கும் எங்கள் மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரே புறப்பட்டு செல்லத்தக்க கிருபை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.